வணக்கம், நான் டாக்டர் கலைமகள். நான் ஒரு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கு அக்டோபர் 22 இன்டர்நேஷ்னல் ஸ்டாமரிங் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டாமரிங் அப்படின்னா திக்குவாய், பேச்சு திணறல் அப்படிங்கிற பிரச்சனை. இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக. ஏன் அப்படின்னா ஒரு யாருக்கெல்லாம் அந்த திக்குவாய் அப்படிங்கக்கூடிய பேச்சு திணறல் இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இது குறைக்கும். அதே போல் கம்யூனிகேஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். எரிச்சல் வரலாம், கோபம் வரலாம், தாழ்வு மனப்பான்மை வரலாம். இதெல்லாம் அந்த பிரச்சனையாக இருக்குது. இது எதனால் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், குழந்தையாக இருக்கும்போது சரியான டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா வரும். அதே போல் ஏதாவது பிரெயின் இன்ஜுரி, அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்னால வரும். இது வந்து நியூரோஜெனிக்னு சொல்லுவோம். அதே போல் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா சைக்கோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு ஷாக்கான சுச்சுவேஷன், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினச்சி பயப்படுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த குழறல் ஏற்படுது. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் 50 பெரியவங்களில் ஒருத்தவங்களுக்கும் 20 குழந்தைங்களில் ஒருத்தருக்கும் வருது. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளால் ஒரு 90% மேலே சரி பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் ஆக்டர் ரித்திக் ரோஷன் இல்லையா. ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி படித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசில் அவங்க இதனால் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட், ரெகுலர் ப்ராக்டிஸ், ஸ்பீச் தெரப்பி, யோகா, டான்ஸ், இது போல் நிறைய விஷயங்கள் மூலமாக அவங்க இதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஈஸியாக அழகாக நடிக்கிறதையும் அவங்களோட கான்ஃபிடென்ஸையும் அவங்க டயலாக் டெலிவரி கரெக்டாக கொடுக்குறதையும் நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, நல்ல அந்த யோகா, ஸ்பீச் தெரப்பி, இது போன்ற ஹோலிஸ்டிக் அப்ரோச்னால நம்மளால் அந்த பேச்சு திணறல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாமரிங்கை குணப்படுத்த முடியும். தேங்க்யூ.